கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 41 வசனம் 14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மை பார்த்து கடவுள் எப்படி அழைக்கின்றார்? ஒரு சிறு பூச்சியாக இருக்கின்ற, ஒரு சிறு கூட்டமாக இருக்கின்ற என் பிள்ளைகளே என்று அழைக்கின்றார். ஒருவேளை இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு காரணம் நம்மை அற்பமாக பேசுவதல்ல, நம்மை மட்டுப்படுத்தி பேசுவதல்ல. இங்கே ஆண்டவர் எதை குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த சிறு கூட்டமாக இருக்கிறவர்கள் ஒரு பூச்சி போன்ற அந்த சிறு உயிருக்கு ஒப்பிடு பேசும் பொழுது அது நாம் அவ்வளவாக எளியவர்களாக, உதவியற்றவர்களாக, நாம் திருப்பி எதுவும் பேச முடியாதவர்களாக, வாய்ச்சத்த பூச்சி என்று சொல்லுவார்கள் கிராமங்களில். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கின்றவர்களாக நாம் இருக்கலாம். தன்னிடத்தில் நியாயம் இருக்கும், தான் எந்த விதமான குற்றமும் செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் மீது வீணாக பழி சுமத்தும் பொழுது, அவர்களை காயப்படுத்தும் பொழுது, அவர்களாலே திரும்ப சத்தத்தை உயர்த்தி அல்லது எதிர்த்து, நீங்கள் சொல்லுகிற வண்ணமாய் நான் இல்லை என்று சொல்லி தன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை பேசுவதற்கு, சொல்லுவதற்கு கூட அவர்களுக்கு துணிவில்லாத மக்கள் நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். பயந்து கூனி குறுகி நிற்கின்ற மக்களாக இருப்பார்கள். அவர்கள் எளியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கென்று ஒரு சொந்த பந்தம் என்ற பலம், ஒருவேளை மற்ற மக்களுடைய துணை என்று ஒன்றுமில்லாமல் தனித்து விடப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கலாம். இப்படிப்பட்ட மக்களை தான் இங்கே கடவுள் யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்று ஆண்டவர் அழைக்கிறார். அவ்விதமாக நீங்கள் இந்த சமுதாயத்தில் அடையாளம் தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லித் தருகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லித் தருகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய உயர் அதிகாரிக்கு முன்பாக நீங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். வேணுமென்றே உங்களை அவர்கள் குற்றப்படுத்தவும், உங்களை உதாசீனப்படுத்தவும், காயப்படுத்துவதுமே உங்களுடைய மேல் அதிகாரியின் வேலையாக இருக்கலாம். அல்லது இன்னும் மற்ற மக்கள் மூலமாக நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டு, நிந்தைக்குள்ள ஆக்கப்பட்டு, இன்னும் மிகுந்த வேதனைக்குள்ளாக, கண்ணீருக்குள்ளாக இருக்கலாம். பழியை சுமந்து கொண்டிருக்கலாம். எல்லாராலும் பகைக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் நன்மை செய்தும் உங்களுக்கு எல்லாரும் தீங்கு செய்கிற மக்களாக இருக்கலாம். கடவுள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி தருகிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி, அதே வார்த்தை தான் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருகிறார். நீ ஒரு பூச்சை போல இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஒரு சிறு கூட்டமாய் நீ இருக்கிறாய். துணை இல்லை, பக்க பலன் இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆகையால் நீ பயப்படாதே, நீ பயப்படவே வேண்டாம். இன்றைக்கு இருக்கிறதான இந்த சூழ்நிலையை பார்த்து, உனக்கு விரோதமாய் செய்யப்படுதான இந்த தீங்கை பார்த்து, நீ படுகின்ற அவமானத்தை பார்த்து, நிந்தையை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? ஏன் பயப்பட வேண்டாம் என்றால், வேறொன்றும் இல்லை, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் எவ்வளோ அற்புதமான ஆண்டவர்! ஓ, இந்த கல்
வில் யாரின் மேல் மோதுமோ அவர்கள் தவிடு பொடியாவி போவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி தருகிறது. அப்படிப்பட்டதான மகா பராக்கிரமசாலி ஆகிய கடவுள் சொல்லி தருகிறார், நீ ஒரு பூச்சை போல இருக்கலாம், சிறு கூட்டமாய் இருக்கலாம், பராக்கிரமம் செய்கிற கடவுளாகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி தருகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக வேண்டும், தைரியம் உண்டாக வேண்டும். இனிமேல் இந்த நபரை பார்த்து, இந்த பிரச்சனையை பார்த்து, இந்த தேவையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். எனக்கு துணை செய்கின்ற ஆண்டவர் என் பக்கத்திலே, வலது பக்கத்திலே எனக்கு நிழலாய் நிற்கிற என்னுடைய கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையால் இனி நான் பயந்து நடுங்கின காலம் போதும். மாறாக நான் பயப்படுவதை நிறுத்திவிட்டு, நான் புலம்புவதை நிறுத்திவிட்டு, கண்ணீர் வடிப்பதை நிறுத்திவிட்டு கர்த்தரை நான் பாட ஆரம்பித்து விடுவேன். கர்த்தரை நான் துதிக்க ஆரம்பித்து விடுவேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். என் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லி. உலகம் சொல்லுகிறது நீ எப்பொழுதும் பயந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி. யாருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன்? என்னை உண்டாக்கின கடவுள், என்னை நடத்தி கொண்டிருக்கிற கடவுள், என்னை போஷித்து கொண்டிருக்கிற கடவுள், அவர் என்னை பயப்படாதே என்று சொல்லும் பொழுது நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை பார்த்து நான் ஏன் பயப்பட வேண்டும்? இனி நான் எனக்கு விரோதமாய் எழும்பிற கூட்டங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். மாறாக எனக்கு துணையாயிருக்கிற சேனைகளின் கர்த்தரை நான் நன்றியோடு கூட துதிப்பேன். அவர் எனக்கு அற்புதம் செய்வார், அவர் எனக்கு நியாயம் செய்வார், அவர் எனக்கு யுத்தம் செய்வார், அவர் என்னை வெற்றியுள்ளவனாய் மாற்றி தருவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையோடு கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்தி பாதுகாப்பாராக. ஆமென், ஆமென்.